மாஸ்டர் சாமி கும்பிட்டு போயிடலாம் மாஸ்டர். ஐயோ எம்பெருமானே. டேய் கருப்பை ரொம்ப துடியான தெய்வம் சரியா? நான் தான் ரஜினி, நான் தான் எம்ஜிஆர், நான் தான் சிவாஜி அப்படின்னு இந்த மக்களை நம்ப வைக்கணும். அதுக்கு நீதாப்ப கருப்பு அருளை கொடுக்கணும்னு வேண்டிக்கங்க. சரிங்க மாஸ்டர். மாஸ்டர் அட்வான்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டு அட்வான்ஸ் மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பெஸ்ட் அட்வான்ஸ் அட்வான்ஸ் வாங்குறோம். ப்ரோகிராம் முடிஞ்சோனே கல்யாணத்தை முடிக்கிறோம். பிள்ளையே கொடுத்துறாத. கையெடு ஏன் இப்படி வர்ற? சுத்தமா வர்றதுல அசிங்கப்படுத்துற ராஸ்கல். ஆர்டிஸ்ட் தான் நீ அக்யூஸ்ட் மாதிரி பண்ற. மாஸ்டர் என்ன சூச்சு அப்பா போ, ஆனா வராத கிளம்பு. ஆண்டவா கருப்பா இந்த புரோகிராம் ஓகோன்னு நடக்கணும்ப்பா. கடவுளே கடவுளே கடவுளே. 8 நீங்க போங்க சாமி. இது முதல் ப்ரோக்ராம். ஆல் ஆர்டிஸ்ட் அட்வான்ஸ் கொடுக்கணும். முதல் அட்வான்ஸ் எல்லா ஆர்டிஸ்டும் சந்தோஷமா அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. 101. தேங்க்ஸ் மாஸ்டர். பிரிச்சு எடுத்துக்கோங்க. என்ன முருகா? அடுத்தது இந்தாங்க புடிங்க மாஸ்டர். எங்க 2 பேத்துக்குமா? 3 பேத்துக்கு. வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். என்னது இது? 100 ரூபாய். என்ன மலேசியால கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க, தாய்லாந்துல கூப்பிட்டாங்க. வேற எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க அவங்க? டான்ஸ் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. மாஸ்டர் எனக்கு அட்வான்ஸ் மாஸ்டர். உனக்கு ப்ரோகிராம் ஹிட் ஆன உடனே அப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு காசு கிடைக்காது. ஏன்டா அப்படி அவசரமா பேசுற? உன்னை எல்லாம் பிச்சு ராஸ்கர். ரெடியா? எல்லாம் ஜாமியை வேண்டிக்கங்க. இந்த 100 பல 100 மாறணும். கொடுத்த காசு அனாவசியமா செலவு பண்ணாம மிச்ச காசுல ஆளுக்கு ஒரு வீட்டை கட்டிக்கங்க. பெரிய அப்படியே ₹1,00,000 கொடுத்துட்டாரு. எல்லாம் வந்தாச்சா? போலாம். அந்த பாத்ரூம் போன காணோம் மாஸ்டர். முறுக்க பூந்து வந்துருவேன். இப்படியே போயிட்டு எங்கடா போறது? வண்டியில டீசல் வேற கம்மியா இருக்குடா. மாஸ்டர் அந்த ஒருத்தன் வரா மாஸ்டர். அவன்கிட்ட கேட்போம். நிப்பாட்டுறா. ஸ்லோ பண்றா. யோ நிப்பாட்டியானா 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நிப்பாட்டுற. நிப்பாட்டியா? நிப்பாட்டு. அண்ணே என்ன இந்த ஆயக்குடி எங்கனே இருக்கு? அது ஆயக்குடி இருக்கு. அது எங்களுக்கு தெரியுது. அது எங்க இருக்கு? எது எங்க இருக்குது? அதான் இந்த 10 ஊர் சேர்ந்து ஒண்ணா திருவிழா நடத்துவாங்க. ஆமா ஆயக்குடியில தான் நடக்குது. அது எங்க இருக்கு? அது ஆயக்குடியில தான் இருக்குது. மாஸ்டர் கோபறாங்க. நான் கேட்டு சொல்றேன். தம்பி எனக்கு தெரியுதா? உங்களை தெரியாம இருக்க முடியுமா? பழனி பஸ் ஸ்டாண்ட்ல வளையல் கடை வச்சிருக்கிறவர் தானே நீங்க. தேவையா உனக்கு? இங்க எதுக்கு ரியாக்ஷன்? நான் பிறந்தது மன்னார்குடி, எங்க பாட்டி பிறந்தது காரைக்குடி. இப்ப நான் நிக்கிறது உனக்கிட்ட வராதுல. உட்கார். ஏப்பா இந்த ஆயக்குடி எங்க பாருக்கு? கரெக்ட்டா கேட்டேன். ஏன் கூட போடா போ. ஓடி குட்டி முடி. டேய் மரியாதை கட்டி போயிரும்டா. ஒண்ணே ஏன் அவங்கிட்ட போய் கேட்க சொன்னது? கியரை மாத்து முன்னாடி விடுறா. இதுக்கப்புறம் எங்கிட்ட தள்ளி உட்காந்து ஏன்டா அப்படி பண்றீங்க? கொஞ்சம் சைலண்டா வாங்க. பாட்டி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சொல்றல. ஏய் அந்த பாட்டி தம் அடிக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஆமாங்க. வாசு போட்டோ எடுக்கலாமா? எடுத்துடுவோம். பாசு கேமரா கொடு. நீ எடுத்து பாட்டி காமிக்கிறேன். பாட்டி பார்த்தா வித்தியாசமா இருக்கு. பாட்டி போட்டோ சூப்பரா இருக்கு. பாக்குறியா? வசமா மாட்டணும். பாரு பாட்டி. ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே போட்டுட்டு இருக்கீங்க? பாட்டி பாட்டி நில்லு பாட்டி. ஏன் பாட்டி ஏன் என்னாச்சு? ஏன் பாட்டி 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 இப்படி கொலைவெறியோட தோத்துறியே? அப்படி என்னதான் பண்ணாங்க அவங்க? பாட்டி பாட்டி சொன்ன கேளு. வா இப்படி வா. என்ன நடந்தது நீங்களா சொல்லுங்கப்பா. ஏங்க ஒரே ஒரு போட்டோ தாங்க எடுத்தேன். அதுக்கு போய் பாட்டி குச்சி எடுத்துட்டு வரட்டுறாங்க. பாட்டி ஒரே ஒரு போட்டோவுக்காகவா? என்னடா ஒரே ஒரு போட்டோவா? என்னோட வரலாறு தெரியாம பேசுற நீ. சின்ன வயசு சும்மா தளன்னு அழகா இப்பவே கண்ணை கட்டுதே. என்ன
என்னை கல்யாணம் பண்றதுக்கு நீ நானுன்னு போட்டி போட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாப்பிள்ளையை செலக்ஷன் பண்ணி மணமேடையில் உட்காந்து தாலி கட்டும் போது ஒருத்த மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்தான். அது வரைக்கும் பொண்ணாந்தனா பத்திரகாளியாவே மாறிட்டேன். மாலை கட்டி மாப்பிள்ளை மூஞ்சில் வீசிட்டு வந்துட்டேன். எனக்கு 76 வயசாச்சு. இது வரைக்கும் ஒரு சின்ன தலைவலி கூட வந்ததில்லை. அதுக்கு காரணம் இன்னும் ஒரு போட்டோ கூட எடுக்கல. இப்படி ஒரு வரலாற்று பின்னணியோட வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன வரலாறே இல்லாம ஆக்கிட்டாங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உனக்கு இதே பொழப்பா போச்சு. உன்னை எதால அடிக்கிற பாரு. எங்க இந்த கட்டையை காணோம்? ஓடாத கிளவி, நில்லு 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 கிளவி. இதுக்காக எஸ்கேப் போனா வந்தவொடனே பழையபடி தள்ள விட்டானே. செல்ல புட்லு தங்க புட்லு எங்கடாமா சாப்பிடலாம். எப்படி பறக்குறாங்க சோறு சோறு அலையாத. போங்க 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 போங்க. எல்லாம் ஆளுக்கு சேர பார்த்து உட்காருங்க. ரங்கராவ் கூச்சு கூச்சு அக்கட கூச்சியா ஏன் நிக்கிற? இது உட்காரு நம்ம உட்காரு. சேர்ந்து உட்காரு. மியூசிக் சேனல் அரங்க அவன் முடியல போய் உட்காரு. இருடி காட்டு கத்திரிக்கா ரொம்ப தூரமா தள்ளிட்டு வந்திருக்கீங்க. வேணும்ன்றதை வாங்கி சாப்பிடுங்க. சரியா? உட்கார் உட்கார். எவ்வளவு பெரிய கெட்டப்ப போட்டு ஏன் இப்படி அலையுற? ஊருக்கே சோறு ஓட்ட மனுஷன் அவரு வேஸ்ட போட்டுட்டு இப்படி அசிங்கப்படுத்துறிய. இங்க பாரு என்ன அப்படி ஏன்ட்ட கேளு. என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? டீ. உனக்கு டீ இட்லி டீ. ரஜினி வாய திறந்து கேளு. உனக்கு என்ன வேணும்? டீ டீ. உனக்கு டீ. எனக்கு உனக்கு டீயா? நான் சொல்லவே இல்லையா? நான் சொல்லிடுறேன். ஆல் பாய்ஸ்க்கு டீ போடுங்க. அந்த கூட்டத்தை பார்த்தா இருக்கிற மிச்சம் மீதியெல்லாம் காலி பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். வெறும் 7 டீயோட நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு இவ்வளவு பில்டப். டீ வந்துருச்சா? சரி முதல்ல எம்ஜிஆர் கொடுங்க. இதுல யாரு எம்ஜிஆர்? எடுத்து போடுயா. இப்ப தெரியுதா? சொல்லு. எம்ஜிஆர் அவர்தான். இவர் யாருன்னு தெரியுதா? முருக. அப்பாடி ப்ரோக்ராம் கெட்டு. இவர் யாருன்னு தெரியுதா? ஆடி வச்சிருக்காருலமா நல்லா பாரு. இவர் தான் டி ராஜேந்திரன். சொல்லாமா? நான் டிஆர் வைக்காத. இவர் தான் ரஜினிகாந்த். ரஜினிமா. இவர் தான் சிவாஜி. அதை நீயே சொல்லிக்க. இது காட்டு கத்தரிக்காய். இது சரோவுக்கு. நான் தான் மிஸ்டர் ரோமியோ ஓனர். ஒரு டீ எக்ஸ்ட்ரா இருக்கா? இத வேணா உன் டிரைவர் கொடுத்துறவா? யார பார்த்து டிரைவர்னு கிட்டு 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 இப்ப தெரியுதா? ஒன்னும் தெரியல. விஜயகாந்த். ஒண்ணு நீ பண்ண வேண்டாம். அத ஒருத்தருக்கும் தெரியலையா? மானமே போச்சே. அப்புறம் நான் நொடு நொடு விஜயகாந்த். ஏமா இவங்க எல்லாரும் என்னென்ன வேஷம் போட்டிருக்காங்க அப்படி எதுவும் உனக்கு தெரியவே இல்லையா? தெரியலீங்களே. எனக்கே தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம். சீக்கிரமா கடை காலி பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு பயந்துட போறாங்க. பயப்படுதுல. சத்தியமா சொல்றேன்டா, உங்களை வச்சு நான் ப்ரோக்ராம் பண்றது சாதாரண மாஸ்டர் ஒரு வடை எக்க அப்படின்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க? என்ன புரிஞ்சுக்கங்கடா. ஐயோ பாட்டுக்காரங்கிட்ட என்ன பதில் சொல்ல போறனோ. பாரியா பெரியப்போய். பெரியப்பாவா? சாரிங்க, எங்க பெரியப்பா மாதிரி இருந்தது அதான். அண்ணே அண்ணே எந்த ஊருண்ணே? எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? நான் எந்த ஊரா இருந்தா உனக்கு என்னடா? இல்லண்ணே, இவங்க இந்த கார் எல்லாத்தையும் பார்த்தா பூனை புணுக்கு லேகியம் விற்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்துமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கேட்குறாங்கடா. இங்க பார், உலக புகழ் பெற்ற மிஸ்டர் ரோமியோ நடன நாட்டிக்குள்ள நாங்க. சரியா? இவங்கெல்லாம் பல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. நான் கேள்விப்பட்டதில்லை. நீ கேள்விப்பட்ட? நான் உனக்கா பண்ண முடியுமா? ஓ வீடு இந்த உனக்கா நான் பண்ணணுமாடா? பக்கத்து ஊர்ல வந்து பாரு. அது எந்த ஊருடா? ஆயக்குடி மகனே. ஆயக்குடி, சாத்துக்குடி. அந்த கேனப்பைய ஊர்ல இன்னைக்கு பல பர்ஃபார்மன்ஸ் பண்ண காத்திருக்காங்க எல்லாரும். அப்ப பாரு, நாங்க யாருக்கு தெரியும்? அது எங்க ஊரு. நீ எந்த ஊரா? நீ எங்கவா மகனே அவனை வச்சுக்கிறேன். டேய் விட்றா விட்றா. அண்ணே தம்பி எதுவும் சொல்லிட்டான்னு மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. உங்களை பார்த்தா நல்ல குரூப்பா தெரியும். ஆமாண்ணே. இது என் ஃப்ரெண்டோட ஊர் திருவிழா. உங்க ப்ரோக்ராம்ல தான் இருக்கு. ப்ரோக்ராம் மட்டும் கலக்குங்க. தம்பி ஆல் ஓவர் இந்தியா ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேவா? ரஜினிகாந்த். என்ன சொன்னீங்க? ரஜினிகாந்த் இவங்கள முருகா வணக்கம். எம்ஜிஆர்ண்ணா வணக்கம். அண்ணா தள்ளிங்க. அண்ணா ராஜகிரண்ணா வணக்கம். அண்ணா டென்ஷன் ஆறாரு. கமான் गाइस, ப்ரோக்ராம் ஹிட். இதப்பா தம்பி என்னை விட்டு போறாங்க. ஓகே தலைவரே. என்ன சாப்பிடலாம்? டேய் டீ சொல்றா. என்னப்பா பிரபு, யார் இவங்க எல்லாம்? அக்கா இவங்கெல்லாம் எங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கக்கா. நம்ம ஊர் திருவிழாவுக்காக வந்திருக்காங்க. அக்கா நீங்களும் திருவிழாவுக்கு வந்துருங்கக்கா.
சரிப்பா, நாளைக்கு திருவிழால பாப்போம். இரு டீ கொண்டு வரேன். வாவ், ஆசம். ஹே பிரபு, நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப உன் ஊரு அழகா இருக்கும்ட்டு. ஆனா நேர்ல பார்த்ததானே தெரியுது, நீ சொன்னதை விட உன் ஊரு ரொம்பவே அழகா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, பாப்போம். பாடா, புதுசா ஆளை கூட்டு வர்றான். படிக்கிறேன்ட்டு பந்தா பண்ணிட்டு இருப்பானே. அவனை கேட்க தான் ஆள் இல்லையாண்ணே. இங்க எதுக்குடா கூட்டு வந்திருக்கான்? வேற என்ன, அங்க ஊர் சுத்தினது பார்த்தான்னு சொல்லிட்டு இங்கேயும் ஊர் சுத்த வந்திருக்காங்க. ஆஹா, எல்லாரும் அசன் தூங்குறாங்க. சரோக்கு ஒரு முத்தத்தை போட்டுருவோம். ஊத்தவாயை உடைக்கிறேன் இப்ப. சரோ அடாமரு பண்றாரோ. நீ என்னதான் பிரேக் அடிச்சாலும் சரி, இந்த தடவை நான் கொடுக்க விட மாட்டேன். சரோ உன் பல்ல உடைக்காம விட மாட்டேன்டா. ஐயோ மாஸ்டர் மாஸ்டர், சாரி மாஸ்டர். மாஸ்டர் இல்ல மாஸ்டர், ஒரு மூட்ல கொடுக்க போயிட்டேன். மன்னிச்சுக்க மாஸ்டர். வந்த இடத்துல நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? வண்டியில ஏற காலை ஒடிச்சு மேல முத்தம் கொடுத்துட்டு இருக்க, நீ தூங்கிட்டு இருக்க. கத்திரிக்காய் சைஸ்ல இருந்துட்டு அவன் மடியில உட்காந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்க. உனக்கு தூக்க வேண்டியது தூக்கம். பொறாமையா பாரு இந்த ஆளுக்கு. மாஸ்டர் என்னோட விக்க காணோம். அப்ப அப்படியே சோடி போய் பெரிய தலை ஆடுனா எல்லா தலையாடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா? ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில். இங்க தத்துவம், கோபம், படி, சிரிப்பு, நிதானம், அது இது எல்லாம்